இல்ல அப்படி கிடையாது. அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 21 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க 21க்கு 2க்கு கியூப் எடுங்க. 2 டிஜிட் 2 1 1 1 இருக்குது இல்லையா? 2ஓட கியூப் என்ன வரும்? 2 2ஆல ஒரு தடவை பெருக்கினா 4. இன்னொரு தடவை 2ஆல பெருக்கினா 8. சரியா? 1 3 தடவை பெருக்கினாலும் 1 தான் வரும். சரியா? அப்ப என்ன வரும்னாக்கா 9 வருதா? 8 + 1 9. 9 வந்து 21 கிடையாது. நமக்கு ஆன்சர் நம்பர் என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டிஜிட்டும் கியூப் எடுங்க. கியூப் எடுத்து அது எல்லாத்தையும் கூட்டிடுங்க. கூட்டிட்டா கடைசியா வரக்கூடிய ரிசல்ட் அந்த சம் வந்து ஒரிஜினல் நம்பருக்கு சமமா இருக்கு. ஓகேவா? இதுல நமக்கு தெரிஞ்ச ஆம்ஸ்ட்ராங் நம்பர் சொல்ல முடிஞ்சது 153ன்றது ஆம்ஸ்ட்ராங். சரியா? நாம இது இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இன்னும் 2 3 ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இன்னொரு ப்ரோக்ராம் எழுத போறோம். அது என்ன செய்யும்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த ஆம்ஸ்ட்ராங் நம்பரை கால்குலேட் பண்றதுக்காக. ரைட்டா? அது நம்ம உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி கொடுப்போம். உங்களால செய்ய முடியலன்னா நான் உங்களுக்கு அதை செஞ்சுட்டேன் எப்படின்னு சொல்ல. சரியா? இப்போ விண்டோஸ் ஆர் சிஎம்டி இதுதான் நம்மோட ஃபர்ஸ்ட். அடுத்தது சிடி /XAMPP /HTDOC. ஐயோ எக்ஸல்ல இருக்குதாப்பா விண்டோஸ் ஆர் சிஎம்டி. நான் எதுக்கு எக்ஸல் ஓபன் பண்ணணும் தெரியல. சரி அது எக்ஸல் வரட்டும், அது நம்ம அப்புறமா சொல்லுவோம். சரி இப்போ விண்டோஸ் ஆர் சிஎம்டி சிடி /XAMPP /HTDOC. அடுத்தது சிடி கோப்பா. நான் வந்து கோப்பா கொடுக்குறேன், நீங்க உங்க பேர் கொடுங்க. ரைட்டா? இப்போ நோட்பேட் armstrong.html நம்மளோட ப்ரோக்ராமோட பேரு. இல்ல arm.html மட்டும் போட்டுக்கோமா? ARM சிம்பிளா எது போடலாம்? நீட்டா போடுவோமா சின்னதா போடுவோமா? ARM மட்டும் போடுவோம். எதையாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆக்கி போட்டுற போறீங்க. நோட்பேட் ARM.html ஆம்ஸ்ட்ராங்காக நம்ம என்ன பண்றோம்? ARM அப்படின்னு மட்டும் நிறுத்திக்கிறோம். arm.html. சரியா? இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம நீங்க அப்படியே கூட எழுதாதீங்க. நாம ரன் பண்ணிட்டு எதுவும் எரர் இல்லாம ஆக்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப நான் உங்களுக்கு டைம் தரேன், முடிச்சுட்டு பிராக்டிகல் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் தரேன். அதனால இப்ப நீங்க எழுத வேணாம். HTML head title to check whether given number is Armstrong /title. அடுத்தது link rel equals style sheet. அப்புறம் வந்து type equals text/css. அதுக்கப்புறமா href equals red.css. முடிஞ்சிட்டா? அதுக்கப்புறம் script type equals text/javascript. அதுக்கப்புறம் language equals javascript. done. இதுக்கப்புறமா நாம ஆம்ஸ்ட்ராங் நம்பரா நம்மளுக்கு ஃபார்ம்ல கொடுத்த நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு சின்ன கோட் பொருள் எழுத போறோம். ஃபங்க்ஷன் ஆம்னே போட்டுப்போமா? ARM ஆம்ஸ்ட்ராங் ஃபுல்லா போடுவோமா? ஃபுல்லா போடுவோம். இங்க உள்ளால வந்து ஃபுல்லா போட்டு. ரைட்டா? சரி. ஏன்னா அப்புறம் எதுக்குன்னே பேர் தெரியாம போயிட போகுது நமக்கு. ஃபங்க்ஷன் ARM STRONG ஆம்ஸ்ட்ராங். அடுத்தது இதுல வந்து where x equals number document dot arm form dot x dot value. இதுல நம்ம x ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். அது வந்து அந்த ஃபார்ம்ல x ன்னு கொடுக்கிற வேல்யூவை நம்ம இதுல எடுத்துக்கிறோம். ரைட்டா? அதுக்கப்புறமா where y equals x. எதுக்கு ஒரு ஷேடோ காப்பி நமக்கு தேவையா இருக்கு. அப்புறமா y equals x. கவனிங்க, இது நீங்க கவனமா போடணும்.
அப்புறம் சம் ஈக்குவல்ஸ் 0. சம் ஈக்குவல்ஸ் 0. இந்த ரெண்டும் வந்து நாம கவனமா இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். y ஈக்குவல்ஸ் x, சம் ஈக்குவல்ஸ் 0. இப்போ நம்ம என்ன கேக்குறோம்னா while y greater than 0, y நம்ம என்ன பண்ண போறோம், அதாவது ஒரு டிஜிட்டா துண்டா வெட்ட போறோம். இப்ப நம்ம 153 கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. முதல்ல 3 தனியா வெட்டிட்டு அந்த 3க்கு கியூப் எடுங்க. 3 கியூப் எடுத்தா 3 2 தடவை பெருக்கினா 9, இன்னொரு தடவை பெருக்கினா 27. சரியா? அப்ப 27. இந்த 27 போய் சம்ல வைக்கணும். சரியா? 0க்கு பதிலா 27 மாறும். அடுத்த டிஜிட் மீதி இருக்கிறது என்னது? 15ல 5 எடுத்து கியூப் எடுங்க. 5ஓட கியூப் எடுத்தா 5 5ஆல பெருக்கினா 25. 25 5ஆல பெருக்கினா 125. 125யும் ஒரு 27யும் சேர்த்தோம்னா 152. 152ன்றது சம்ல வரும். அதுக்கு அடுத்தது 1 into 1 into 1 போட்டாலும் 1 தான். அது போட்டோம்னா சேர்த்துனா 153 வந்துருதா? நம்ம ஒரிஜினலா கொடுத்த நம்பர் 153, ரிசல்ட் பாருங்க 153 வந்துரும். இதை அக்கம்ப்ளிஷ் பண்ணதுக்கு நம்ம ஒரு while loop யூஸ் பண்றோம். இதுக்கு முன்னால for loop யூஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குதா? for where i equals 0, i less than அந்த மாதிரி போட்டோம். for loopல 3 செமிகோலன் வச்சு 3 பார்ட் போட்டோம். இனிஷியலைசேஷன் பார்ட், கண்டிஷன் பார்ட், இன்கிரிமெண்ட் பார்ட். இங்க அப்படி கிடையாது. கண்டிஷன் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கும். மீதி எல்லாம் நம்ம வெளியில பண்ணிக்கணும். இப்போ while i greater than 0, i வந்து 0 பெருசா இருந்தா மட்டும்தான் இது உள்ள வரணும்னு சொல்லிடுறோம். ஓகேபா? இங்க பாரு, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருந்தோமா, டிஜிட்னு ஒண்ணு டிக்ளேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டிஜிட்டா எடுக்கும்போது அதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? இப்ப நான் என்ன பண்றேன், டிஜிட் ஈக்குவல்ஸ் y percentage 10, y percentage 10, y percentage 10. இப்படி போட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து 153 நம்பர் கொடுக்குறேன். percentage 10 போட்டா 10ஆல வகுத்து 153ன்னு இருக்குது இல்ல, 153 10ஆல வகுத்தா எவ்வளவு வரும்னா 15 கோஷன்ட் வரும். 3 வந்து ரிமைண்டர் வரும். மீதி 3 15 ஈவ். சரியா? இதுல என்ன பண்ணுங்க, 3 மட்டும் வெளியில எடுத்து 3 மட்டும் இந்த டிஜிட்ல எடுத்து லாஸ்ட் டிஜிட் ரைட் சைடுல இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப டிஜிட் ஈக்குவல்ஸ் y percentage 10. ஓகேவா? இப்ப நான் என்ன செய்யறேன் கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ இங்க பாருங்க, சம் பிளஸ்க்கு அப்புறம் ஸ்பேஸ் தட்டாம ஈக்குவல் போடணும். கவுனி மிஸ்டேக் ஆயிடும். சம்முக்கு அப்புறம் பிளஸ்க்கு அப்புறம் அப்படியே ஈக்குவல் போடணும், ஸ்பேஸ் தட்டக்கூடாது. சரியா? 3 பிளஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், கவுனி. சரியா? அதுக்கப்புறமா math.pow digit, 3. இதுல என்ன கேட்டீங்கன்னா, math.pow அப்படின்றது பவர்க்கான ஃபங்க்ஷன். math.powன்றது பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். சரியா? மேத்ன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. அது உள்ளால என்ன நல்லா இருக்கு கேட்டீங்கன்னா, math.abs ஒன்று இருக்கு, அப்சல்யூட் வேல்யூக்காக. அப்புறம் math.sin, sin, sin, cos, tan. அதுக்கப்புறம் asin, acos, atan, அதாவது sin இன்வர்ஸ், cos இன்வர்ஸ், tan இன்வர்ஸ். அப்புறம் cos h, sin h, tan h. அப்புறம் acos h, tan h. அது எல்லாத்துக்கும் இது எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, மேத்ஸ் சம்பந்தப்பட்ட லாகரிதம் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் log 10 பேஸ் லாகரிதம் இருக்குது. இது எல்லாமே மேத்ன்ற அந்த லைப்ரரிக்குள்ள இருக்கு. சரியா? நாம அதுல இப்ப என்ன பயன்படுத்த போறோம், பவ் அப்படின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்துறோம். இது இல்லாம சீல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சீல்னு சொன்னா சீலிங், மேல கொண்டு போய் ஒரு நம்பர் வந்து 5.3 இருக்குன்னா 6ன்னு மாத்து. அப்புறம் ஃப்ளோர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணும், 6.9 இருந்தா கூட அதை 6ன்னு கீழே தட்டி. சரியா? அந்த மாதிரி பாருங்க, சீல்னு ஒண்ணு, ஃப்ளோர்னு ஒண்ணு, அப்புறம் ரவுண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன். ரவுண்டுன்னா நம்ம நார்மலா ரவுண்டிங் பண்றது. 0.5க்கு மேல இருந்தா மேல கொண்டு போ, கீழே இருந்தா கீழே கொண்டு போயிடு அப்படின்னு. சரியா? இப்போ என்ன பண்ணும், y equals ஒரு பிராக்கெட் y minus digit ஸ்லாஷ் 10. இப்படி போட்டா என்ன ஆகும், நான் இப்போ உங்களுக்கு இப்ப என்ன, அது 153 இருக்குது. 153ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஜிட்ல வந்து 3ன்ற வேல்யூ தானே வந்திருக்கும். நான் 153ல 3 கழிச்சா எத்தனை வரும் சொல்லுங்க, 150. 153ல 153, அதுல 3 போயிட்டு எத்தனை மீதி 150 இருக்கும். அதை 10ஆல வகுத்தா 15, 15 அப்படின்ற நம்பர் கிடைக்கும்.
சரியா? அப்போ yல புது வேல்யூ வந்து 15 மாறும். செகண்ட் சைக்கிள் போகும்போது நாம y percentage 10 போட்டா என்ன கிடைக்கும்? எனக்கு 5ன்ற நம்பர் டிஜிட்ல வரும். நான் டிஜிட்டுக்கு கியூப் எடுத்தா 125 வந்துரும். சரியா? அப்புறம் லாஸ்ட்ல வரும்போது yல 15 இருக்கு. இப்ப அதுல இருந்து 5 கழிச்சிட்டோம்னா எத்தனை வரும்? 10 வரும். 10/10 1ன்னு வந்துரும். அப்ப லாஸ்ட் டிஜிட் 1ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? தனித்தனியா அந்த டிஜிட்டை பிரிச்சு எடுத்து வேலையை முடிச்சுட்டு அதை மைனஸ் பண்ணிடுறோம். அது அந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு 10ஆல டிவைட் பண்ணி எடுத்துரும். சரியா? அப்ப நமக்கு என்ன கேட்டீங்கன்னா அந்த டிஜிட் போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற 2 2 3 1 அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வந்து y வந்து 0 ஆயிடும் லாஸ்ட் டைம் வரும்போது 0வா மாறிடும். அதோட while loop வெளியில வந்து இப்ப என்ன கேட்டீங்கன்னா நமக்கு if sum equals if sum double equals x சம்மும் எக்ஸும் சமமா இருந்ததுன்னா நாம சொல்ல வேண்டிய பதில் என்ன சொல்லுங்க? document dot get element by id by id by id res அப்புறம் dot inner html equals h1 இங்க h1 plus x plus அப்புறம் டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணுங்க is Armstrong number x is Armstrong number அவ்வளவுதான். இதுல வந்து /h1 போட்டுருங்க. /h1 போட்டுட்டு முடிச்சிருங்க. ரைட்டா? இப்ப எல்ஸ் இப்படி இல்லாமலும் இருக்கும். நம்ம கொடுக்குற நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் தான் வரணும்னு அவசியம் கிடையாது இல்ல. அப்ப என்ன கேட்டீங்கன்னா சாதா நம்பர் கொடுத்தோம்னா அதே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரெஸ் டாட் இன்னர் HTML ஈக்வல்ஸ் டபுள் கோட்ஸ் குள்ளால h1 /h1 யாரும் எழுதாதீங்க. இரு நான் உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு தப்பெல்லாம் இல்லாததுக்கு அப்புறமா எழுதுங்கன்னு சொல்றேன். அப்ப நீங்க எழுதினா போதும். இஸ் நாட் an Armstrong number. Armstrong number. ஓகேவா? இதோட இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நீங்க எனக்கு இந்த if இருக்குது இல்லையா, if-ஓடைய டாக்குமெண்ட் இருக்குது இல்ல, அது வரைக்கும் நீங்க சொல்லணும். ஓகேவா? எல்ஸும் அதனுடைய டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியும் வேணும். if-ஓடைய டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி பை ஐடி வரைக்கும் சொல்ல வேண்டியது இருக்கும். சரி, இப்போ /script /head /head அதுக்கப்புறமா பாடி அதுக்கப்புறம் h1 check whether given number எழுதாதீங்கம்மா, அப்புறமா நான் டைம் தரேன், அப்ப எழுதினா போதும். இஸ் ஆம்ஸ்ட்ராங் இப்ப எழுதாதீங்க, ஏன்னா மிஸ்டேக்கும் இருக்கு, வாய்ப்பு இருக்குது. அதனால நாம முடிச்சுட்டு அப்புறமா கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா எழுதிக்கலாம். ஃபார்ம் நேம் ஈக்வல்ஸ் ஆம் ஃபார்ம், நம்ம மேல அங்கேயே சொல்லியிருக்கோம், ARM FORM ஆம் ஃபார்ம். ஆக்ஷன் ஈக்வல்ஸ் ஆம் ஃபார்ம் போடணும். ஆம் ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்வல்ஸ் ஹேஷ், கரெக்ட், ஆக்ஷன் ஈக்வல்ஸ் ஹேஷ். அதுக்கப்புறமா மெத்தட் ஈக்வல்ஸ் போஸ்ட். அதுக்கப்புறமா சென்டர் என்டர் நம்பர் கோலன் இன்புட் டைப் ஈக்வல்ஸ் டெக்ஸ்ட். அப்புறமா நேம் ஈக்வல்ஸ் எக்ஸ், க்ளோஸ்ட் br/. சரியா? அதுக்கப்புறமா இன்புட் டைப் ஈக்வல்ஸ் பட்டன் வேல்யூ ஈக்வல்ஸ் செக்னு மட்டும் போடுவோமா, செக். அதுக்கு அடுத்தது ஆன் கிளிக் ஈக்வல்ஸ் ஆம்ஸ்ட்ராங் பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ். அவ்வளவுதான். இது க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு br/ கொடுத்துட்டு br/. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், ஸ்பேன் id ஈக்வல்ஸ் ரெஸ்
ஸ்லாஷ் ஸ்பேன். அவ்வளவுதான். இதோட நம்ம சென்டர் க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்லாஷ் சென்டர், ஸ்லாஷ் ஃபார்ம், ஸ்லாஷ் பாடி, ஸ்லாஷ் HTML, ஸ்லாஷ் HTML. சரியா? இப்ப நம்மளுக்கு இவ்வளவுதான் ப்ரோக்ராம். முதல்ல இது ரன் பண்ணி பார்ப்போம். எரர் இல்லாம வந்ததுன்னா நாம இது காப்பி பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஃபயர்பாக்ஸ் ஓபன் பண்றேன். அதுல என்ன செய்யணும்? ஸ்ரீமதி என்ன செய்யணும் சொல்லு. ஃபயர்பாக்ஸ்ல 0.0.127.0.0.1/copa/arm.html நம்ம ஸ்கிரிப்டோட பேர். சரியா? அது கொடுக்கணும். சரி, ஓகே. சாப்பிட்டியா இல்லையா? சரி, ப்ரௌசர் பொறுமையா ஓபன் ஆகுது பாருங்க. எட்ஜ் ஓபன் பண்ணுவோமா? ஃபயர்பாக்ஸ் லேட் பண்ணுது. எட்ஜ்ல போலாம். சரி, அது என்ன? ஓகே. எப்ப இது ஃபயர்பாக்ஸா எட்ஜா? ஏதாவது ஒண்ணு வந்தா போதும். ஃபயர்பாக்ஸ் லேட் பண்ணுது. நண்பா கண்டபடி வருது. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டேபை ஓபன் பண்ணுவோம். 127.0.0.1 அதை கொடுப்போம். நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ணுவோம். வா 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 வா. என்னப்பா நம்மள சோதிக்கிறதுன்னு இதுக்கு ஒரு நம்ம 127 டாட் இதுல வந்து mult.html அதுவே mult1.html ஒன்னு ஓபன் பண்ணிருது. நம்ம arm.html மட்டும் கொடுத்தா போதும். ARM arm.html. இதெல்லாம் நியாயமே இல்லையே. அதுக்குதான் நம்ம எட்ஜ் ஓபன் பண்ணக்கூடாது. அது ஒரு லூப். எதுக்குடா இது? யாரோட போன்மா இது? நான் ப்ரௌசர்னு நினைச்சிட்டேன். இந்த வேலையை செஞ்சது சைலண்ட்ல போடு. இதெல்லாம் நியாயம் இல்ல பொண்ணு. நான் வேற ப்ரௌசர் எட்ஜ் தான் இப்படி பாட்டு பாடுதுன்னு நினைச்சேன். அது கண்டதை ஓபன் பண்ணுவல்ல, அதனால தானே இந்த மாதிரி பாட்டை வேற பாடுதுன்னு நினைச்சுன்னு நான் அது மேல கோவப்படுறேன். சரி, mult.html பதிலா arm.html. ஏப்பா என்னப்பா? எப்பா போப்பா. அம்மா இங்க பாரு. இதுல வந்து 21 ஒரு நம்பர் கொடுக்குறோம். இது வந்து நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு வரணும் நமக்கு. என்னடா நம்மள ஒரு நம்பர் டைப் பண்ணா கூட வர மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் பொறுத்து வருது. செக் 21 இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சரியா வந்திருக்குது. அதே 153 கொடுத்து பார்ப்போம். வரணும். 153 கொடுத்தா செக் கொடுப்போம். இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சரியா வருது. அப்ப நமக்கு ஒரு PDF இந்த இதுக்காக. இன்னொன்னு ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து இன்னொரு PDF எடுத்தா போதும். இப்ப நான் என்ன பண்ணோம் இந்த லாஜிக் அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு தடவை சின்னதா சொல்லிடுறேன். அந்த வைல் லூப்புக்குள்ளால நடக்கிறது ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க அதுக்கப்புறமா எழுதிக்கலாம். சரியா? ஒரு PDF வந்து இந்த ரிசல்ட்டுக்காக 153 கொடுத்து ரிசல்ட் எடுங்க. வேற ஆம்ஸ்ட்ராங் நம்பர்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் தனியா எழுத போறோம். அதை எழுதிட்டு அதுல ரிசல்ட் பாத்துக்கலாம். சரியா? சரி.
இது ஒரு பிடிஎஃப், வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பிடிஎஃப் வருதா? ஓகே. அதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணுங்க, வியூ பேஜ் சோர்ஸ் கொடுங்க. பேஜ் சோர்ஸ்ல ஒரு பிடிஎஃப் எடுத்தா போதுமானது. ரைட்டா? இதுல நாம கவனிங்க, இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுதுன்னு ஒரே ஒரு தடவை நான் இப்ப திரும்ப ஃபுல்லா செஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதோட நாம முடிச்சுக்கலாம். இங்க பாருங்கம்மா, நாம இந்த ஃபார்ம்ல ஒரே ஒன்னு எக்ஸ்ன்னு வாங்குறோம். இங்க நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றோம் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல்ஸ் நம்பர் டாக்குமெண்ட் டாட் ஆம்ப் ஃபார்ம் டாட் எக்ஸ் டாட் வேல்யூ சொல்லட்டுமா? அப்ப நம்ம அந்த ஃபார்ம்ல ஃபீட் பண்ண எக்ஸ்ன்ற வேல்யூவை இங்க வாங்கிட்டோம். வாங்கிட்டு அது நம்பரா மாத்திட்டு ஒய்ல அதனோட காப்பி ஒண்ணு போட்டுக்கிறோம். ஏன் சொல்லு, நம்ம கடகடன்னு டிஜிட் எல்லாம் தூக்கி 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 போடும்போது லாஸ்டா எக்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாம போயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம், எக்ஸ் அப்படியே வச்சுங்க, y ஈக்குவல்ஸ் எக்ஸ், வேற y ஈக்குவல்ஸ் எக்ஸ்னு ஒன்று டிக்ளேர் பண்றோம், சம் ஈக்குவல்ஸ் ஜீரோன்னு ஒண்ணு, ஏன்னா நம்ம அந்த கியூப் கண்டுபிடிச்சி ஆட் பண்றதுக்காக சம்னு ஒண்ணு, அப்புறம் டிஜிட் ஒரு நம்பரையும் தனித்தனி டிஜிட்டா பிரிக்கும் போது அந்த ஒரு டிஜிட்டை மட்டும் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம டிஜிட் ஒன்று எடுக்கணும். சரியா? இப்போ while லூப்புக்குள்ளால கண்டிஷன் என்ன சொல்றோம் சொல்லுங்க, while y greater than 0, y 0 ஆகாத வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம டிபிக்கலா 153 தான் இதனோட ஒர்க்கிங் இன்புட்டா கொடுத்துருக்கோம். சரியா? வரும்போது முதல்ல இனிஷியலா y யோட வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க, 153 வரும். சரியா? 153ல டிஜிட்டோட வேல்யூ என்ன வரும்னா, டிஜிட் ஈக்குவல்ஸ் y பர்சன்டேஜ் சேஞ்ச். அப்போ 3ன்றது இந்த டிஜிட்டுக்குள்ளால வந்து 10ஆல வகுத்து மீதியை மட்டும் எடுன்னு சொன்னா 3ன்றது வரும் டிஜிட்ல. நாம என்ன சொல்றோம், மேத் டாட் பவர் டிஜிட் கமா 3, 3னா 3 பவர் 3 என்ன வரும்னா 27. இப்ப சம் கூட எதை சேர்த்துக்கும், 0 கூட 27 சேர்த்துரும், சம்மோட புது வேல்யூ 27. நம்ம கீழே வந்து அந்த ஒரு டிஜிட்டை ரிமூவ் பண்ணோம், அதுக்காக y மைனஸ் டிஜிட் ஸ்லாஷ் 10. 153ல 3 கழிச்சா 150, அதை 10ஆல வகுத்தா 15. இப்போ y யோட புது மதிப்பு y வந்து 15 ஆயிடும். திரும்ப செகண்ட் டைம் லூப்புக்குள்ளால வைல் லூப்புக்குள்ளால போகும்போது y கிரேட்டர் than 15 கேக்குதா, 15 வந்து 15ஓட பெருசு, இது 0ஓட பெருசு தான். அப்போ வந்து y பர்சன்டேஜ் டிஜிட் வேல்யூ என்ன வரும், இந்த தடவை 5ன்னு வரும். அந்த 3 ஓடிட்டதுனால 5 தான் இப்ப நமக்கு லாஸ்ட் டிஜிட்ல இருக்குது, அதனால 5 வரும். மேத் டாட் பவர் டிஜிட் கமா 3, 5க்கு கியூப் போட்டோம்னா 125. 125 சம்மு கூட சேர்த்துக்கோ, 27 கூட 125 சேர்த்துக்கோ, ஏன்னா முன்னே நம்ம 27 அதுல வச்சுட்டோம். அதுக்கப்புறம் 125 சேர்த்தோம்னா 152 அப்படின்னு வந்துடும். சரி, அப்புறம் வந்து 15ல 5 கழிச்சிடும், ஏன்னா y புது வேல்யூ 15ன்னு இருக்குது, அதுல 5 கழிச்சிடும் 10, 10ஆல விட்டா 1. இப்ப லாஸ்டா y வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். திரும்ப while loopக்குள்ள போகும், போனா 0ஓட பெருசு தானே உள்ள போகும். 1 10ஆல வகுத்துட்டு மீதி எடுத்தா 1 தான், அதனால டிஜிட்ல 1ன்னு வரும். திரும்ப 1 கியூப் போட்டாலும் 1 தான் ரிசல்ட், 1ன்னு சம் கூட சேர்த்துக்கோ. அப்போ 152 கூட 1 சேர்த்தோம்னா 153. ஓகேவா? இப்ப y மைனஸ் 1, அதாவது yல 1 இருக்குது, டிஜிட்டும் 1 தான். இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா 1 மைனஸ் 1 0, 0/10 0 தான், y வேல்யூ 0 ஆயிடுச்சு. திரும்ப while லூப்புக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுவாரு, நோ நோ உங்ககிட்ட 0 வேல்யூ வந்து போச்சுன்னு சொல்லிட்டு y ரிஜெக்ட் பண்ணிட்டோம். கீழே வந்து நாம சம் வந்து x-க்கு சமமான்னு கேட்கணும். பண்ணோம்ல 153, இந்த 153 சமமா இருந்ததுன்னா என்ன சொல்றது, ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்றது. இல்லைன்னா x is not an Armstrong number அப்படின்னு ரிசல்ட் கொடுக்கும். சரியா? ஓகே, இப்போ நாம நீங்க சோர்ஸ் கோட் எழுதிக்கோங்க. இதுல எதுவும் இப்போதைக்கு வேற எதுவும் எரர் இல்லை, அப்படியே நாம யூஸ் பண்ணிக்கலாம். முடி